எக்ஸ்பர்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்ம தமிழ் தலைவாஸ் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். தமிழ் தலைவாசை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவங்க கோச்சஸை எவ்வளவு மோசமா நடத்துறாங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது சும்மா இல்லைங்க, நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷம் டேட்டா வச்சுதான் போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி கூட அவர் செல்வின் சார் அவர் கொடுத்த இன்டர்வியூலயும் சொல்லியிருந்தாங்க, தமிழ் தலைவாஸ் கோச்சை ரெஸ்பெக்ட் பண்றதே இல்லை, ரொம்ப மோசமா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி செல்வின் சார் அவங்க இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அந்த லிங்க் கூட நான் அட்டாச் பண்றேன். சோ இது வரைக்கும் ஆனா எந்த கோச்சும் டைரக்டா தமிழ் தலைவாஸ் குறித்து பேசல. இன்னைக்கு அதுவும் நடந்திருக்கு. அவர் சஞ்சீவ் பல்யான் சார் நேரடியா தமிழ் தலைவாச பிளேம் பண்ணிருக்காரு. அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் ஒரு மீட்டிங் வைப்பேன் பிளேஸோட மீட்டிங் வச்சு யாரு பிளேயிங் 7 முடிவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிளேயிங் 7 முடிவு பண்றாங்க. அப்போ என்னோட இயல்புக்கு என்னால ஒரு டீமை ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு ஓப்பன் ஃபாரம்ல, ஓப்பன் பிரஸ் மீட்ல. சோ இதுல இருந்து தெரியுது, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல அவர் கோச்சஸ் மோசமா நடத்துனதுங்கிறது ரொம்ப விசிபிளா தெரியுது. பழைய கோச்சஸ் எல்லாம் பேசினா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கோச்சுக்கு தான் தெரியும் ஒரு கேம்ல எப்படி ஒரு பிளேயிங் 7 ஃபார்ம் பண்ணணும், அதுக்குள்ள கஷ்டங்கள் என்ன, அதோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது கோச்சுக்கு தானே தெரியும். அதனாலதான் நீங்க ஒரு கோச்சை ஹையர் பண்றீங்க. இப்போ யாரோ டீம் அனலிஸ்ட், வீடியோ அனலிஸ்ட் அவங்களா தான் டீம் ஃபார்ம் பண்றதுனா நீங்க ஏன் ஒரு கோச்சை வைக்கணும்? இதுதான் அவங்கதான் அந்த டீம் அனலிஸ்ட் தான், இல்லைன்னா ஏதோ வீடியோ அனலிஸ்ட் சொல்றாங்க, அவங்கதான் அவங்கதாங்க எங்க கோச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதானே. அதை யாரும் உங்களை தடுக்க போறா? எனக்கு புரியல. ஒரு கோச்சுக்கு தனியா சம்பளம் கொடுத்து கோச்சின்னு கூட்டிட்டு அவரை கோச்சுன்னு அனௌன்ஸ் பண்ண வச்சு அவர் மூலமா நீங்க எந்த கெயினும் இல்ல, அவர் டிசிஷன் நீங்க மதிக்க போறது இல்லைன்னா நீங்க கோச்சே எடுக்காதீங்க. வெரி சிம்பிள். எதுக்கு ஒரு கோச்சை கஷ்டப்படுத்தணும்? நீங்களும் ஒரு கோச்சுக்கு பே பண்ணணும். எல்லாமே டபுள் வேஸ்ட் தானே. நாங்க புது கோச்சை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஏன்னா இது ப்ரோ கபடி லீக் கமர்ஷியல் ஃபார்மேட் தான். இது ரெண்டு நாட்டுக்கு இடையில் நடக்கும் மேட்ச், இல்லைன்னா ஒரு 2 ஸ்டேட்டுக்கு இடையில மேட்ச். ஸ்டேட் ஸ்பான்சர் பண்ணுது, இது கண்ட்ரி ஸ்பான்சர் பண்ணதெல்லாம் இல்ல. அது ரொம்ப கமர்ஷியல் ஃபார்மேட். பிரான்சைஸ் இருக்காங்க, அந்த பிரான்சைஸ் பணத்தை பே பண்ணி பிரான்சைஸா தங்களை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்புறம் ஆப்ஷன்ல பிளேஸ் ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. மேபி அவங்க இந்த பிகேஎல்ங்கிற ஒரு கம்பெனி, அதுவும் ஒரு கார்பரேட் கம்பெனி தான். அது செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கோம் எல்லா பிரான்சைஸ்க்கும். அதுக்கு லாவே பண்ணுவாங்க. அப்ப மேட்ச் விளையாடுவாங்க. யாரு வின்னரோ அவங்களுக்கு பிரைஸ் மணி போகுது. இதுல கடையில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது, கமர்ஷியல் ஆட் வருது. இதெல்லாம் இப்படிதான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது அரசுக்கு இது எதுவும் நேரடி தொடர்பு இல்லை. மேபி டாக்ஸ் அமௌண்ட் ஏதாவது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இப்போ பிசிசிஐ டாக்ஸ் மணியே பே பண்றதில்ல இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. கேட்டா நாங்க கிரிக்கெட்டை வளர்த்து எடுக்கிறோம் அப்படிங்கிற சேரிட்டி ஆர்கனைசேஷனா தான் பிசிசிஐ இருக்கு. அதையும் தாண்டி ஐபிஎல்க்கு கூட இது வரைக்கும் எந்த டாக்ஸும் பே பண்றதில்ல. ஐபிஎல்க்குலாம் அதாவது நம்மளால எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ரெவென்யூ வருது, ப்ராஃபிட் வருது. அதுக்கே எந்த டாக்ஸும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு போறது இல்லை. அப்ப இந்தியன் கவர்மெண்ட்னால எதுவுமே இதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதே மாதிரி பிகேஎல் எவ்வளவு டாக்ஸ் பே பண்றாங்கிறது தெரியல. ஆனா கண்டிப்பா அவங்க பே பண்றாங்களா இல்லையாங்கிறது தாண்டி அவங்களுக்கு இது ரெவென்யூ மாடல். அதாவது கவர்மெண்ட் இது நேரடியாக நடத்தாதப்போ நீங்க ஒரு கோச்சை ஒரு கபடி தெரிஞ்ச கோச்சை தான் அப்பாயிண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க யாரை கூட நீங்க கூட்டிட்டு இவங்க தாங்க எங்க கோச்சுன்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்க வீடியோ அனலிஸ்டே நீங்க கோச்சை நிப்பாட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சஞ்சீவ் பல்யான் ஒரு கேரக்டர், அவரு ஏதோ ஒரு டீமுக்கு கோச்சா இருந்திருக்க போறாரு, இல்லைன்னா வீட்லயே உட்காந்து மேட்ச் பார்த்திருப்பாரு. நீங்க அதையும் கெடுத்து அவரை கோச்சா கூட்டிட்டு இந்த மாதிரிலாம் பண்றது, இதை பண்ணி நீங்க என்ன சாதிக்க போறீங்க? இப்போ சஞ்சீவ் பல்யான் ஓப்பனா பேசிட்டாரு. இதுக்கப்புறம் இப்போ கோச் நீங்க தேடினாலும் அவங்க வருவாங்களான்னு தெரியாது. இப்போ இன்னும் 2 கோச் ஆமா தமிழ் தலைவாசி இப்படிதான் பண்றாங்க, என்னையும் இப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதை பிகேஎல் மேனேஜ்மெண்ட் கேக்குதோ இல்லையோ, கண்டிப்பா அந்த கோச்சுக்குன்னு அட்லீஸ்ட் கபடி அசோசியேஷன் இருக்குல்ல, அவங்க இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கேட்கணும்ல. ஏன் ஒரு கோச் நீங்க இப்படி இன்சல்ட் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம கேட்கணும். கேட்பாங்க, நம்புவோம். கேட்கறதா சரியாகும். கண்டிப்பா கேட்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி பிரான்சைஸ் தொடர்ந்து கோச்சஸ் அவமானப்படுத்தலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா சஞ்சீவ் பல்யானும் இதே பிகேஎல் ஃபார்மேட்ல விளையாண்டு கப்பு ஜெயிச்சு அப்புறம் கோச்சாகியும் கப்பு ஜெயிச்சிருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு கபடியை உண்மையா நேசிக்கிற ஒரு நபரை கபடிங்கிற பெயர்ல அவமானப்படுத்தப்படும் போது அதை கேட்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இங்க இருக்கணும் அப்படிங்கறதா நம்மளோட கோரிக்கையா இருக்கு. ஸோ இப்போ கோச் அவமானப்படுத்துக்கிறது எவிடென்டா இப்போ தெரியுது. அதுக்கப்புறம் அர்ஜுன் தேஸ்வால் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாப்ல. அர்ஜுன் தேஸ்வால் என்ன சொல்றாரு, நான் தனியாளா விளையாட முடியாது, எனக்கு சப்போர்ட்டிவா மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஹோல் டீம் இருக்கணும், அது இல்லாம என்னால தனியாளா விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விரக்தியை ஷேர் பண்ணிருக்கிறாப்ல.
அதுவும் உண்மைதாங்க. இது வந்து ஒரு 7 நபர் கொண்ட குழு விளையாட்டு. இதுல வந்து தனிநபர் விளையாட முடியாது. ஏன் இப்ப பாருங்க, கோச் கம்ப்ளைண்ட் பண்றதை தாண்டி ஒரு பிளேயர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப அர்ஜுன் தேஸ்வாலும் வந்து ஒரு சாதாரண பிளேயர் இல்லைங்க. அவரும் வந்து ப்ரோ கபடி லீக்ல ரொம்ப வருஷம் விளையாண்டு கப்பு ஜெயிச்சு இப்போ வந்து அவருக்கு அரசு வேலை கிடைத்து ஒரு டிஎஸ்பியா பணி நியமனம் பெற்றிருக்கிறாரு. அந்த அளவு கபடி விளையாட்டின் மூலமா பணி நியமனம் பெற்றிருக்கிறாரு. இப்ப அவருக்கும் கபடி மேல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தினாலதான் தொடர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப அவரும் வந்து தமிழ் தலைவாஸ் மேல இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி பவன் ஷரவத் இப்போ வந்து ஒரு ட்வீட் பண்ணிருக்காருங்க. அது வந்து என்ன சொல்றாருன்னா, ட்ரூத் கேன் பி ஹிடன் பட் கேனாட் பி சப்ரஸ்ட் அப்படின்னு போட்டுருக்காரு. இது தமிழ் அர்த்தம்னா, நீங்க உண்மையை மறைத்து வைக்கலாம் கொஞ்ச நாளைக்கு, ஆனா அதை ஒடுக்க முடியாது. அதை வந்து பெர்மனண்டா அதை வந்து மறைச்சு வைக்க முடியாது. ஒரு நாள் உண்மை வெளியே வரும் அப்படின்னு போட்டுக்கிறாப்ல. அவர் தொடர்ந்து என்ன போட்டுக்கிறாருன்னா, ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் உங்க சப்போர்ட்டுக்கு எனக்கு இப்ப கூட நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் ரொம்ப நன்றி. கண்டிப்பா நான் உண்மையை வெளியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அதுவும் எங்கே நான் சொல்றேன், பவன் ஷரவத் வந்து ஒரு அர்ஜுனா அவார்டு வாங்கின இந்தியாவின் கேப்டன். நீங்க அவரை வந்து இன்டிசிப்ளின் சொல்லி அனுப்புறதுக்கு முன்னாடி 1000 தடவை இல்ல 2000 தடவை யோசிச்சிருக்கணும். அந்த தப்ப பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தையாவது கொடுத்திருக்கணும். அதுவும் நீங்க செய்யல. இப்போ சஞ்சய் பல்யான் கேள்வி கேட்கிறாரு, அர்ஜுன் தேஸ்வால் கேட்கிறாரு. அவர் கூட சேர்ந்து பவன் சில உண்மைகளை வெளியே கொண்டு வர போறேன்னு சொல்றாரு. இப்பவாவது நீங்க பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு தெரியாது. நீங்க இன்னொரு உண்மை தெரிஞ்சுக்கணும். இன்டிசிப்ளின்ங்கிறது வந்து விளையாட்டு வீரர்களின் வாழ்வை முடித்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒரு மேட்ச் பிக்சிங் பண்ணவங்க, அப்புறம் வன்முறையில ஈடுபடுறவங்க, அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னாதான் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, இன்டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஆனா ஒரு இந்தியாவோட கேப்டன் இப்படி பண்ணிருப்பாரு அப்படின்னா நீங்க அதுக்குள்ள தகுந்த ஆதாரங்கள் வச்சிருக்கணும், தகுந்த விவரங்கள் வச்சிருந்திருக்கணும், அதுக்கு தகுந்த நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அதை பண்றதுக்கு முன்னாடி இது ஒன்றும் விளையாட்டு இல்லைங்க. அதாவது விளையாட்டு இல்லைன்னா நீங்க நினைச்சதை செய்ய முடியாது. விளையாட்டு தான். விளையாட்டுனா இது நீங்க நினைக்கிற அந்த விளையாட்டு இல்லை. இது வந்து ஸ்போர்ட்ஸ். இதுல வந்து ரத்தமும் சதையும் சேர்ந்து பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. எத்தனை பிளேயர்ஸ் இன்ஜுரியில போறாங்க, எத்தனை பிளேயர்ஸ் அடிவாங்க. இந்த கபடி விளையாண்டு தன் உயிரை மாய்த்த வீரர்களும் இருக்காங்கல்ல. ஸோ இப்போ அதெல்லாம் அதுக்கு மேலதான் நம்ம வந்து இதை வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டா கொண்டு வரோம். அதுவும் கமர்ஷியல் ஃபார்மேட் வந்து சரியா தவறாங்கிறதுக்குலாம் நம்ம போகல. ஸோ அவ்வளோ ஒரு ரத்தமும் சதையும் கலந்து ஒரு 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 விளையாட்டை, அதுவும் இந்தியாவில் கிரிக்கெட்டை தாண்டி எந்த விளையாட்டும் கிடையாது, கிரிக்கெட் மட்டும்தான் இங்க இருக்கிற விளையாட்டு அப்படிங்கிற ஒரு இமேஜ் அடிச்சு நொறுக்கி இல்லை, கபடி தான் கிரிக்கெட் சுவாரஸ்யமானது கபடி அப்படிங்கிற ஒரு இடத்த கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறது ப்ரோ கபடி லீக் தான். அப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்க சிறுபிள்ளைத்தனமா எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிற பிளேஸையும் கோச்சையும் அவமானப்படுத்திட்டு இருக்கிறத யாருமே பார்த்துட்டு இருக்க முடியாது. இது ரொம்ப வன்மையா கண்டிக்கக்கூடிய செயல். இதை கண்டிப்பா ப்ரோ கபடி லீக் மேனேஜ்மெண்ட் கேட்கறாங்களோ இல்லையோ, கபடி அசோசியேஷனுக்கு இதை கேட்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. தன்னோட கோச்சஸும் தன்னோட பிளேயர்ஸும் அவமானப்பட்டு நிற்பதை எந்த அசோசியேஷனும் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. கண்டிப்பா அந்த அசோசியேஷன் வந்து இதை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ நீங்க தமிழ் தலைவாசை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் பேன் பண்ணப்படணுங்க. கண்டிப்பா அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 வருஷத்துக்காவது நீங்க வந்து விளையாடக்கூடாது அப்படிங்கறத பேன் பண்ணணும். அப்பதான் அந்த மேனேஜ்மெண்ட் தன் தவறை உணர்ந்து திருந்தக்கூடிய தருணம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டை மாற்றி வேற மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்து புது பிளேஸை வந்து எடுக்கிற நிலைமையை வந்து பிகேஎல் உருவாக்கணும். இல்லைன்னா வந்து மற்ற கோச்சஸ்லாம் சஞ்சய் பல்யானுக்கு சப்போர்ட்டிவாக கொடுத்து நிறைய கோச்சஸ் கேள்வி கேட்கும்போது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுக்கு தீர்வு தமிழ் தலைவாசை பெர்மனண்டா பேன் பண்றதா, இல்லைன்னா ஒரு 2 வருஷத்துக்கு பேன் பண்றதா, இல்லைன்னா வந்து மேனேஜ்மெண்ட்டை மாத்துறதா? உங்களோட பதில நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.